ரொம்ப நாள் வெயிட்டிங்க்கு அப்புறமா மைக் ஆர்டர் பண்ணது கைக்கு வந்துச்சு. சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போது தான் ஒரு சம்பவம் ஆகி போச்சு. நான் கதைன்றத போற வழியில சொல்றேன். வணக்கம் கைஸ், கேலிஸ்தனிக்ஸ் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்றதுல நீ நாள் 48. வழக்கம் போல ஃப்ரெஷ் ஆயிட்டு 2 தோசையை சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டா காலேஜ் கிளம்பிட்டேன். இருக்கிற 5 பீரியட்ல ஒரே பீரியட் தான் கிளாஸ் நடந்துச்சு. அதுவும் டெஸ்ட் வச்சிட்டானுங்க. மத்தபடி காலேஜ்ல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்ததும் புரத சத்துக்கள் நிறைந்த சோயா பிரியாணியை சாப்பிட்டு திடீர்னு கிரேவிங்ஸ் வந்துடுச்சு. சரின்னு பொட்டுக்கடையில பெரிய கப்பு சர்க்கரையை கொட்டி சாப்பிட்டேன். நான் ஒரு ஆளு சாப்பிட்றேன்னு நினைச்சு கிரேவிங்ஸ்ல இப்படிலாம் சாப்பிடாதீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிடாதீங்க. அப்புறம் கிளாஸுக்கு கிளம்புற டைம் வந்துடுச்சு. ஹோட்டல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கிளம்பிட்டேன். பஸ் ஏற டைம்ல கரெக்டா ஆர்டர் வந்துடுச்சு. அப்படியே கையோட வாங்கி கிளம்பிட்டேன். அப்புறம் 2 மணி நேரம் கிளாஸ் சிட்டிங்லேயே முடிச்சுட்டு நம்ம பயலுக்கு எல்லாரையும் கூட்டின்னு போய் ஸ்ட்ரைட்டா பானைவிரி கடையில் சிட்டிங் போட்டோம். இன்னைக்கு ரெஸ்ட் டே நால நானும் அதில் கலந்துக்கிட்டேன். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். இப்போ அந்த சம்பவத்தை சொல்றேன். ஓடிஜி கனெக்டர்லாம் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். மைக் ஆன் பண்ணி பேசினா ஓகே ஆகல. ரா வீடியோ கிளிப்பா போடுறேன் பாருங்களேன். எப்படி கொரில்லாவோட நெக்ஸ்ட் வெர்ஷனாக இருந்துச்சா? அப்புறம் திரும்பவும் 3-4 தடவை நல்லா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்றும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. ரிட்டன் அடிச்சிட்டேன். டேமேஜ்னா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டேமேஜ் ஆகலை, ஒர்க் ஆகலை, அதான் ரிட்டன் அடிச்சிட்டேன். அப்புறம் பொறுமையாக உட்காந்து பாலை குடிச்சு நீ நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பை பை.